ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். சாமி பேசுகிறேன். இப்போ வந்து சுண்டக்காய் மாரியம்மன் வந்து பச்சை பட்டி அதை பற்றி ஒரு அது மாதிரி சிவனும் வந்து தினமும் விரதம் கசக்காதுங்க. தினமும் 6 மணிக்கு மேலே தலை சீவக்கூடாது, தலை வரக்கூடாது பால் சொல்லுவாங்க. அது வந்து காரணம் என்னன்னு கேட்டால் எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க 6 மணிக்கு மேலே தலை வராதுங்க, கசக்காது. அப்போ தான் வந்து சிவன் வந்து சாப்பிடுவாங்க. வந்து வயிற்று காலையிலேருந்து எல்லாரும் சால்வ் மக்களுக்காக வந்து விரதம் எழுதிட்டு சாயந்தரம் விளக்கு வச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாரு பண்ணிவிடுவோம் சொல்லிட்டு வந்து அன்னைக்கு விளக்கு வச்சு தலை சீவனாக்கா அந்த முடியெல்லாம் வந்து ஒரு சாப்பாட்டில் போயிட்டு விழும். கேஸ் ட்ரபிள் நம்ம தலை வர முடியெல்லாம் அதெல்லாம் வந்து நார்மல் பண்ணிவிடும். விழுற முடியெல்லாம் வந்து ஒரு சாப்பாட்டில் போய் கசக்காது. அவர் வந்து நான் சொல்கிறேன் சுண்டக்காய் கசக்காது, பால் சுண்டக்காய் அது பேரே. இவர் வந்து இவங்க வந்து இப்போ நம்ம சாப்பிட கூட விட மாட்டோம். அதில் வந்து காட்டு சுண்டக்காய் வச்சு கலந்துருக்கு. அதுதான் தலை சீவிட்டு தலை வாரிட்டு நம்ம வீட்டுக்கு எல்லாம் வந்து சாப்பாட்டில் விடுது. என்னால் சாப்பிட கூட முடியல நிம்மதியாக. அதனால தைரியமாக தாராளமாக செஞ்சு பொழுது போன கூட தலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவன் வந்து சாபம் கொடுப்பாரு. சாப்பிட விடாது தொந்தரவு பண்ணுறாங்க நம்ம வீட்டு செடியில். அதனால விளக்கு வச்சு தலை வரக்கூடாதுன்றது ஒரு நார்மல் சுண்டக்காய் தான் விற்கும். எங்கள் வீட்டு பெரியவங்களாம் சொல்லுவாங்க விளக்கு வச்சு தலை வராதிங்க, வயிற்றுக்கு சிவன் வந்து இப்போதான் சாப்பிட போவார், அந்நேரத்துக்கு அவர் சாப்பிடும் போது முடியெல்லாம் விழும். லைக் பண்ணுங்க, அதனால அவரோட பண்ணுங்க கஷ்டத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் விளக்கு வச்சு தலை வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வெல்கம் டு ஸ்ரீஹரி சேனல். சாமி பேசுகிறேன். எல்லாரும் நீங்கள் மகளிர் தினத்தை கொண்டாடிங்களா? வந்து விரதம் இருக்கிறார். பிறப்பதற்கே மாத்தவம் செய்திட வேண்டும் அம்மான்னு பாரதியார் பாடுகிறார். அதே மாதிரி தான் சொல்லியா பிறந்ததா எவ்வளோ கஷ்டம்னு தெரியுது. ரீசன் சொல்லி மகளிர் தினம் வேறு கொண்டாடுறாங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிங்களா? பாய். எல்லா துறையிலும் சாதிக்கிறாங்க பெண்கள், அது வரைக்கும் சந்தோஷம். ஓகேங்களா? எல்லா வேலையிலும் போய் எல்லாத்துலேயும் வந்து தலையிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து எல்லோரும் ஜென்ஸ் மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்களே, அதுதான் கஷ்டமாக இருக்குது. அவங்க பண்ணுறாங்க நம்மளும் பண்ணலான்ட்டு இது ஒரு தப்பு பண்ணுறதா கஷ்டமாகுது. மற்றதெல்லாம் ஓகே, எல்லாத்துலேயும் சாதிக்கிறீங்க, சந்தோஷப்படலாம். ஓகேங்களா? அதெல்லாம் வந்து முடிஞ்ச வேலைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. மகளிர் தினத்தை கொண்டாடணுன்னா மகளிர் மாதிரி ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கணும் ஜென்ஸுங்களுக்கெல்லாம். ஓகேங்களா? மகளிர் தினம் கொண்டாட அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகேங்களா? பாய். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.